ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவும் இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறையா பேருக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது. நிறையா பேர் நிறையா வருடங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு பேபி இன்னும் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நம்மளோட ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களும் உடற்பயிற்சி இன்மையும் நம்மளோட மாசடைந்த சுற்றுச்சூழலும் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னு ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. நீங்கள் ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலியமாக பல மருந்துகளை நீங்கள் சாப்பிடுவீங்க. அதனால் கூட உங்களுக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களோட சுற்றி இருக்க சூழலை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலே சீக்கிரம் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் சொல்ல போகிற உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். உங்களோட உடல் மட்டும் இல்லை, உங்களோட இனப்பெருக்க மண்டலங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி ஆரோக்கியமாகவும் செயல்படும். உங்களோட இனப்பெருக்க மண்டலங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்ல போகிற உணவுகளை கரெக்டாக ஒரு 3 months வரைக்குமாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட உடல் ஆரோக்கியமாகும். உடனே நீங்கள் ஒரு 10 days நான் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 3 months ஆவது கண்டினியூவாக நான் சொல்கிற ஃபுட்டை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் ப்ரெக்னன்சிக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான அதாவது இன்டர்கோர்ஸில் எப்போ இருக்கணும், எந்த டேட்டில் இன்டர்கோர்ஸில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகிடலாம். இப்போ நான் சொல்ல போகிற தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு சிலரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒரு சிலரோட கமெண்ட்ஸை பார்க்காம கூட நாங்கள் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாரும் நீங்கள் ஒரு தடவை இந்த கமெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத போய் பாருங்கள். அது மாதிரி இந்த மாதிரியான கமெண்ட் ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் யாரும் கேட்கலை அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் திரும்பியும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அது மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் உங்களோட காண்டாக்ட் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணுறீங்க. தயவு செய்து உங்களோட காண்டாக்ட் நம்பரை யாருக்கும் கொடுக்காதீங்க. மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் மெசேஜ்குள்ளே நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் காண்டாக்ட் மட்டும் தயவு செய்து கொடுத்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா உணவுகளையும் உங்களோட அன்றாட உணவில் ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதைகள். இது மேரேஜ் ஆன எல்லா ஆண்களும் ரெகுலராக தங்களோட உணவில் கொஞ்சமாவது சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்டுட்டு வரணும். இந்த சூரியகாந்தி விதைகள் உங்களோட ஸ்பேமோட லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இந்த சூரியகாந்தி விதையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்பேம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த விதைகள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி உங்களோட ஸ்பேமோட இயக்கத்துக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் சூரியகாந்தி விதைகளை ஒரு 3 months வரைக்கும் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பேம் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகி அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப சீக்கிரமே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ரி பழங்கள், அதாவது ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி இந்த மாதிரியான பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பழங்கள்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கருவளத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி மற்றும் போலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இது நீங்கள் கருத்தரித்த பிறகு உங்களோட கரு அபார்ட் ஆகாமல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பழங்களை ரெகுலராக உங்கள் உணவில் காலை அல்லது மாலை
வேளையில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்டு பார்த்தீங்கன்னா திணை வகைகள். நீங்கள் திணை வகைகளை ரெகுலராக எடுத்துக்கலாம். திணையில் அதிகமாக புரோட்டீன், ஜிங்க் மற்றும் போலிக் அமிலம் இருக்குது. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட கரு நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் திணை வகைகளை ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் வீக்லி ட்வைஸ் ஆர் 3 டைம் ஆவது நீங்கள் இந்த திணை வகையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கரு சீக்கிரமே ஃபார்ம் ஆகும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிரிக் யோகட். இந்த கிரிக் யோகட்டில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட அண்ட வெடிப்பின் போது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். நீங்கள் ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா சால்மன் மீன்கள். இந்த சால்மன் மீன்களில் புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இது கர்ப்ப காலத்தில் கருவோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சால்மன் மீனை நீங்கள் வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க செலினியம் ஆண்களோட ஸ்பேம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேம் கவுண்ட் மட்டும் இல்லை, அதோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு, கிரேப்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிக அளவில் காணப்படுது. இந்த விட்டமின் சியை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேமோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பேமோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இந்த சிட்ரஸ் பழங்களை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செவன்த்து பார்த்தீங்கன்னா ஈரல். ஈரலில் அதிக அளவு விட்டமின் ஏ காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அது மாதிரி தாய் வழி இரத்த சோகையையும் இது சாப்பிட்றதுனால தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் B12, இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் DNA ஆகியவை சரியான முறையில் உருவாகிறதுக்கும் இந்த ஈரல் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈரலில் இன்னும் கூடுதலாக கொலைன், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் போலிக் அமிலம் ஆகியவை அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கரு நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் இந்த ஈரல் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எயித்து பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளியில் லைகோபைன் எனும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் காணப்படுது. இது கருவுறுதலை அதிக அளவில் மேம்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களோட விந்துக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கவும் அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பையை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த தக்காளி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் தக்காளி அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நைன்த்து பார்த்தீங்கன்னா மாதுளை. மாதுளை உண்மையாகவே கருவுறுதலுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாதுளையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் உடம்புக்கு போய் உங்களோட கருவுறுதல் தன்மையை மேம்படுத்தும். ஆண்களுக்கு ஸ்பேம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது மாதிரி ஸ்பேம் குவாலிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்பேம் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸையும் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் மாதுளை பழத்தை ரெகுலராக 3 months வரைக்கும் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதுளை பழத்தை நீங்கள் பழமாகவும் சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் செஞ்சும் சாப்பிடலாம், இல்லை மாதுளை பொடியும் சாப்பிடலாம். இதை நீங்கள் ரெகுலராக 3 months கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 10th பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ். இந்த வால்நட்ஸில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் காணப்படுறதுனால இது கருவுறுதலுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக ஒரு 12 வாரங்களுக்கு இந்த வால்நட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஸ்பேமோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி ஸ்பேம் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி பெண்களுக்கு அவங்களோட கர்ப்பப்பையை நல்ல ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கும் இந்த வால்நட்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வால்நட்ஸை ரெகுலராக ஒரு 12 வாரம் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ஃபுட் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன ஃபுட்டில் ஏதாவது ஒரு 3 அல்லது 4
ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆல்ரெடி நான் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ அதிகமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.